சங்கீதம் 147:3 கூறுகிறது, அவர் இதயம் உடைந்தவர்களை குணப்படுத்துகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது உங்கள் கனவுகளில் சிக்கிக் கொள்வதும் கைவிடுவதும் எளிது. ஆனால் இயேசு உங்களை விடுவிக்கவும், உங்கள் காயங்களை குணப்படுத்தவும், உங்களை மீண்டும் ஆரோக்கியமாக்கவும் பார்க்கிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ அல்லது உங்களுக்கு சுகம் தேவைப்பட்டாலோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு எங்கள் கிரேஸ் ஃபெல்லோஷிப் சபைக்கு வாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணிக்கு ஆராதனை நடைபெறும். My people, if you are sick or if you need a healing, contact the number given below and come join our service. We are here to pray for you. The Bible says in Psalm 147 verse 3, He heals the brokenhearted and binds up their wounds. When you're bruised by life, it's easy to get stuck and give up on your dreams. But God is looking to set you free, to heal you of your hurts, and make you whole again. God bless you. ஏன் மௌனம்? நெருக்கம். இனி நான் ஜெபிப்பதில்லை, இனி நான் துதிப்பதில்லை, இயேசு எனக்கு வேண்டாம், ஆலயம் எனக்கு வேண்டாம், அவர் இருந்தால் ஏன் எனக்கு இந்த துன்பம்? இல்லை, உன்னை வெள்ளியை போலல்ல, உன்னை பொன்னை போல புடமிடுகிறார். உன் நிமித்தம் சத்துருன் வெக்கப்பட்டு போகும்படி உன்னை விசுவாசத்திலே பலப்படுத்துகிறார். சோதனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், எப்பக்கம் நெருக்கம் வந்தாலும், எனக்காய் நின்ற என் பிள்ளையை நான் உயர்த்தி ஆவேன் என்று சொல்லி உன்னை சுற்றி இருக்கிற உன் சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகும்படி தேவன் உன்னை உயர்த்தும்படி உன் பரீட்சையில் நீ ஜெயிக்க வேண்டும். நெருக்கம் ஒரு மனுஷனும் விரும்புகிறது இல்லை. எப்படி ஆகிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நெருக்கங்களை எந்த விதத்தாகிலும் வந்து விடுகிறது. சிலருடைய வாழ்க்கையில் இந்த நெருக்கம் எப்படி எனக்கு இவ்வளவு தூரம் வந்தது என்பதே புரியாமல் இருக்கும். நாங்கள் நன்றாய்தான் இருந்தோம், ஆனால் திடீரென்று எங்கள் வாழ்க்கையில் ஒரு சூறாவளி வீசினது, எல்லாமே தலைகளாய் மாறி போனது என்று சொல்லுவார்கள். சிலருடைய வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் இருந்த நம்பிக்கை அத்தனையும் அற்று போய்விட்டது, எங்களுக்கு எந்த நம்பிக்கை இல்லை இப்போது, ஏனென்றால் எல்லாமே முடிந்து விட்டது. எங்கே வாழ்க்கை முடிகிறதோ அங்கேதான் ஆண்டவர் வாழ்க்கையை துவங்க வருகிறார். நாம் எப்பொழுது எல்லாம் முடிந்து விட்டது என்று யோசித்து ஒரு ஜீரோவாய் மாறுகிறோமோ அங்கே இயேசுக்கு நீ இடம் கொடுக்கும்போது உன்னுடைய வாழ்க்கை ஹீரோவாய் மாற்றுவார். முடிந்தது என்று நினைப்பது நம்முடைய சிந்தைக்குரிய அறிவினுடைய பலன், அவ்வளவுதான். ஆனால் ஏழாவது ஒரு அறிவு, தேவ ஞானம் உண்டு. அந்த ஞானம் எல்லாவற்றையும் நமக்குள்ளே புதிய காரியத்தை கொண்டு செல்லும்படி அப்பொழுதுதான் ஒரு காண்டாமிருகத்தொத்த பலன் வருகிறது. அப்பொழுதுதான் கழுகை போல உயர எழும்புகிற பலன் உண்டாகிறது. அவர்கள் நடக்கிறார்கள், சோர்வடைவதில்லை, ஓடுகிறார்கள், இளைப்படைவதில்லை, அவர்கள் புது பலனை பெறுகிறார்கள். அப்பொழுது முடிந்தது என்று வரும்போது, முடிவில்லாத அல்பா ஒமேகாவாகிய இயேசுவின் பாதத்தில் வரும்போது ஒரு புதிய காரியத்தை அவர் துவங்குகிறதை நாம் பார்க்க முடியும். சில காரியங்கள் என்னால் முடிந்து விட்டது, இனி என்னால் எதுவுமே முடியாது, இனி என்னால் ஒன்றுமே முடியாது. இல்லை, எங்கே முடிந்தது என்று முற்றுப்புள்ளி வைக்க சத்ரு திட்டமிடுகிறானோ அங்கே தான் கர்த்தருடைய வாழ்க்கையின் புதிய கதையை எழுத ஆரம்பிக்கிறார். அவருடைய விரைவாய் எழுதுகிற எழுத்தாணியாய் உன் வாழ்க்கையில் அநேக காரியங்களை அவர் எழுதினதை, உள்ளங்கையில் வைத்ததை ஒரு நாளும் அதை யாரும் மறக்க முடியாது. தாய் கூட தன் பாலகனை மறந்து போகுவான், ஆனால் உன்னை சிருஷ்டித்த தேவன் உன் வாழ்க்கையின் இறுதி வரை நீ என்னவாய் இருக்க வேண்டும் அவர் உள்ளங்கையில் எழுதினாரோ அதை நிறைவேற்றி முடிக்காமல் உன் ஓட்டத்தை முடிக்க அவர் அனுமதிப்பது இல்லை. சில நேரங்கள் மரண இருள் வரலாம், பொல்லாப்புகள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், இருள்கள் வரலாம், அடைக்கப்பட்ட கதவுகள் வரலாம்.
எந்த வழியெல்லாம் நான் தேடி போனேன், எல்லா வழிகளும் அடைத்திருக்கிறது. எதுவுமே எனக்கு நிம்மதி இல்லை. எந்த காரியம் துவங்குவதில்லை, எந்த வழியும் திறப்பதில்லை, எந்த காரியம் வாய்ப்பதில்லை. என் வாழ்க்கையே வெறுப்பாய் இருக்கிறது. எனக்கு ஏதோ ஒரு சூனியம் பிடித்தது போல் இருக்கிறது. எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்கிறது. எனக்கு எதிலுமே சமாதானம் இல்லை. கணவனை பார்த்தால் பிடிக்கவில்லை, மனைவியை பார்த்தால் பிடிக்கவில்லை, பிள்ளைகளை பார்த்தால் பிடிக்கவில்லை, வீட்டில் இருப்பதே பிடிக்கவில்லை, தூக்கம் இல்லை, பல குழப்பங்கள் பாரங்களால் பொங்கிக் கொண்டிருக்கிறது, வேதனையால் பொங்கிக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்றே தெரியல. இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், நீ என்ன பாப்பியான்னு கேட்கிறார். இன்றைக்கு பல முறையில் நம்ம சூரியனுக்கு நம்முடைய முகத்தை அல்ல, நம்முடைய முதுகை காட்டுகிறோம். எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் ஒரு சூரியனுக்கு தன் முதுகை காட்டுகிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் நிழல் அவனுக்கு முன்பதாய் இருக்கும். அவன் எவ்வளவு தூரம் நடந்தாலும் அவன் நிழல் அவனுக்கு முன்பதாய் போய்கொண்டே இருக்கும். எப்பொழுது ஒரு மனிதன் தேவனுக்கு தன் முதுகை காட்டுகிறானோ அவன் பாரம் அவனுக்கு முன்பதாய் நின்று கொண்டேதான் இருக்கிறது. எப்பொழுது ஒரு மனிதன் சூரியனுக்கு தன் முகத்தை காட்டுகிறானோ அவன் நிழல் அவனுக்கு பின்பதாய் போய்விடுகிறது. எப்பொழுது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்கு தன் முகத்தை காட்டுகிறானோ அப்பொழுது அவன் பாரங்கள் அனைத்தையும் ஒரு காலம் அவனால் பார்க்க முடியாது, அது அவனை பின்னிட்டு போகிறது. தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் சில ஓட்டங்களில் நீங்கள் பின்னோக்கி பார்க்கக்கூடாது. சில ஜெயத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்கு நீ பின்னோக்கி பார்க்கக்கூடாது. இயேசு தேவன் அதை தான் எச்சரித்தார். அதை தான் அங்கேயும் கர்த்தர் சோதோமிலே குமராவிலேயும் அப்படிப்பட்ட மகா கொடூரங்கள் ஏற்படும் போது ஆபிரகாம், தேவனுடைய மனுஷனாகிய ஆபிரகாம் தப்பிக்கப்படுகிறான், லோத்தோ கைவிடப்படுகிறான். லோத்துக்கு தூதர்கள் சொல்லுகிறார்கள், திரும்பி பார்க்காத, ஓடு என்று. சில சூழ்நிலைகள் திரும்பி பார்க்கக்கூடாத இடத்தில் நாம் திரும்புகிறோம். சில இடத்தில் நிற்கக்கூடாத இடத்தில் நாம் நிற்கிறோம். சில ஐக்கியம் கொள்ளாத இடத்தில் ஐக்கியம் கொள்ளுகிறோம். தவறுகளை செய்துவிட்டு யோசிக்கிறோம், ஐயோ நான் முட்டாள்தனம் செய்து விட்டேன். தேவையில்லாத நண்பர்களுடைய ஆலோசனை கேட்டுதான் இன்றைக்கு நான் ஒன்றுமில்லாமல் போய்விட்டேன். என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது என்று நான் யோசித்து இயேசுவை நான் என் உள்ளத்திலிருந்து தூக்கி எறிந்து விட்டேன். ஆனாலும் அவருடைய அன்பு என்னை ஏங்குகிறது. அவர் மறுபடி என்னை தேடி வருகிறார். நான் நினைச்சேன் இயேசு என்னை முற்றிலும் வெறுத்து விட்டார். ஆகையால் தான் என் வாழ்க்கை இன்றைக்கு ஒரு கடலிலே மாட்டின படகை போல அங்கும் இங்குமாய் சிதறப்படுகிறேன். எல்லா பக்கமும் எனக்கு எதிர்ப்பாய் போய்விட்டது. யாருடைய பாசமும் எனக்கு இல்லை, யாருடைய அன்பும் இல்லை. பெற்ற தகப்பன் தாயும் அன்பு கூட மாறிவிட்டது. வேதம் சொன்னது, தகப்பனின் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை சேர்த்து கொள்வேன். தேவ பிள்ளைகளை, ஆண்டுடைய அன்பு அப்படிதான். எல்லா அன்பும் மாறும், தேவ அன்பு ஒரு காலம் மாறாது. அதற்கு தான் இயேசு சொன்னார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறவே மாட்டார். நம்முடைய உள்ளத்திலிருந்து, நம்முடைய சிந்தையிலிருந்து இயேசுவின் அன்பை எப்படியாகிலும் எடுத்து போடுவதற்கு நமக்குள் வருகிற சோதனைகள் தான் இவைகள் எல்லாம். பணத்தினாலே சிலருக்கு பிரச்சனை வரலாம், வியாதினால் சிலருக்கு பிரச்சனை வரலாம், குடும்பத்தாரால் சிலருக்கு பிரச்சனை வரலாம். வாழ்க்கையில் பல விதத்திலே வாழ்க்கையானது சிக்கப்பட்டு அதிலிருந்து எப்படி தப்புவிப்பது என்று தெரியாமல் நாம் இருக்கிறோம். இரண்டாவதாக நான் சொல்லுகிறேன், இட நெருக்கம். போன வாரம் நான் பேசினேன் கடனின் நெருக்கம், இப்போது இடத்தின் நெருக்கம். எனக்கு இருக்கிற இடம் நெருக்கமாய் இருக்கிறது. வாழ இடம் இல்லை, வாழ வழி இல்லை. 2 கொரிந்தியர் 4:8 சொல்லுகிறது, நான் எப்பக்கமும் நெருக்கப்படுகிறேன், எல்லா பக்கமும் நான் நெருக்கப்படுகிறேன். நெருக்கம் ஒருவனுடைய வாழ்க்கையில் வரும்போது அவன் சொல்லுகிற காரியம் என்ன? கடவுளை தேடி மட்டும் என்ன சமாதானம் கிடைத்து விட்டது, தேவனை தேடி மட்டும் என்ன நிம்மதி கிடைத்து விட்டது, என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்து விட்டது? ஒன்றும் அப்படி வந்தது போல் இல்லை. நான் எப்போதும் போலதான் என் வாழ்க்கை இருக்கிறது. இன்னும் கஷ்டம் கூடினதை தவிர கஷ்டம் மாறினதா இல்லை. ஆம் தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் எப்பக்கம் நெருக்கப்படுகிறேன். 1 2 அல்ல, 1 திசை 2 திசை அல்ல, எல்லா பக்கமும் நான் நெருக்கப்படுகிறேன், எல்லாராலும் நெருக்கப்படுகிறேன். இவர்கள் எல்லாம் என்னை பகைப்பார்களா என்று நான் சிந்தித்து கூட பார்த்ததில்லை. ஆனால் அவர்களும் தங்களுடைய முகங்களை மறைத்து கொண்டு என்னை கண்டும் காணாதவர்களை போல் போகிறார்கள். இயேசுக்கு என்ன நேரிட்டது? அதேதான் நேரிட்டது. தன்னை நேசித்தவர்கள் கூட அவர் முகத்தை கண்டும் காணாதவர்களாய் போனார்கள்.
தன்னை நேசித்தவர்கள் கூட அவளை யார் என்றே தெரியாது என்று மறுதலித்து போனார்கள். தன்னை நேசித்தவர்கள் இவர்தான் அவர் என்று காண்பித்து கொடுத்து காட்டி கொடுத்து போனார்கள். இயேசுக்கு வந்த பலன் என்ன? சாட்டடிகள், இரத்த வெள்ளங்கள், இருந்த வஸ்திரங்கள் உருகப்பட்டது, அடித்தார்கள், அவமதித்தார்கள், கேவலப்படுத்தினார்கள், கிழந்தார்கள், எல்லாவற்றையும் சகித்து நின்றார். ஏன் அந்த சகிப்பு? ஒரு பெரிய ஒரு வெற்றிக்காக ஒரு தோல்வியை இன்றைக்கு நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். இந்த தோல்வியை உன்னுடைய வாழ்க்கையின் நிரந்தரம் அல்ல. இந்த தோல்வியை நீ ஞானத்தோடு ஜெயிக்க நீ பழகும் போதுதான் அடுத்த ஒரு வெற்றிக்குரியவனாய் நீ மாறுகிறாய். ஹல்லேலூயா. தோல்வி ஒரு மனுஷனுடைய முடிவல்ல. தோல்வி ஒரு மனுஷனுடைய அடுத்த உயர்வுக்கு அவனுக்கு காட்டுகிற போடுகிற ஒரு பாதை. சில நேரங்களிலே உன்னை எல்லாரும் குற்றமாக உன் பேரை அவமானப்படுத்தி உன்னை குற்றவாளி என்று கேலியாக 4 பேர் மத்தியில் பேசி கொண்டிருக்கலாம். அந்த 4 பேர் மத்தியிலே நீ போய் உன்னை நல்லவன் என்று சொல்வதற்கு நீ பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உனக்குள்ள இருக்கிற உண்மை நீதி ஒரு நாள் அவர்களுக்கே தெரியும். அதை தேவனே வெளிப்படுத்துவார். நீ போய் அதற்காக பிரயாசப்பட வேண்டாம். நான் நல்லவன் தான் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்க அவசியம் இல்லை. உன் உத்தமம் ஒரு நாள் அவர்களுக்கு கண்களுக்கு முன்பதாக உன்னை உயர்ந்தவனாய் நிறுத்தியிருப்பதை அவர்கள் கண்கள் காணும். யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனை குற்றவாளி என்று சொல்லி அவன் மேல் பழி சுமத்தின போது யோசேப்புக்கு தான் நீதிமான் என்று சொல்வதற்கு யாருமே இல்லை. குற்றங்கள் அவன் மேல் விழுந்தது. அவன் புறக்கணிக்கப்பட்டான், சிறைக்கு போனான், குற்றவாளியாய் காணப்பட்டான். ஆனால் நாள் ஒன்று வந்தது, அவன் உத்தமத்தை தேவனே நிரூபித்து வெளிப்படுத்தி காண்பித்தார். நாள் ஒன்று வந்தது, அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்தார். என் தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள் இருக்கிற நெருக்கங்களின் நிமித்தம் ஏதோ ஒன்றை நீங்களே உங்கள் வாழ்க்கையில் முடிவெடுத்து அவ்வளவுதான் என்று சொல்லாதீர்கள். நிச்சயமாய் இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறதாய் உங்களுக்கு மாற்றும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களை தவிர நீங்கள் இழந்து போகிறவர்கள் இல்லை என்பதை மறுபடியும் வலியுறுத்துகிறேன். சில நேரங்களிலே சில ஆசீர்வாதங்களை நாம் அடையக்கூடிய நேரங்களில் மிகுதியான ஒரு நெருக்கம் வரும். சில வெற்றிக்கு முன்பதாக ஒரு மிகுதியான ஒரு போராட்டம் வரும். காரணம், அந்த இடத்தை நீ தொட்டு விட்டால் உன் வாழ்க்கையின் வெற்றியை நீ அடைந்து விடுவாய் என்பதனாலே அந்த இடத்தில்தான் உனக்கு வருகிற பிரச்சனை. முன்னேற வேண்டுமா, பின் வாங்க வேண்டுமா, இந்த இடத்தில் கர்த்தர் உண்டோ இல்லையோ என்ற குழப்பத்தில் உன்னை மாற்றும்படி பொல்லாத சத்துருவானவன் திட்டமிடுவான். அந்த நேரத்தில் தான் தேவ பிள்ளையே, நீ உன்னால் இயன்ற மட்டும் அவருடைய உத்தமத்தில் நிற்க வேண்டும். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, எது என்னை பிரிக்க முடியும் என்று சொல்லி அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வைராக்கியம் பாராட்டுகிறான். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பசி என்னை பிரிக்கவே முடியாது. அப்படி என்றால் பணம் இல்லை, ஆகாரம் கூட இல்லை, ஆனாலும் என் ஆண்டவருக்கு நான் நன்றியாய் இருப்பேன். நிர்வாணம், எனக்கு வஸ்திரம் கூட இல்லை, இருந்ததும் போய்விட்டது, எனக்கு உடையே இல்லைனாலும் என் ஆண்டவருக்கு நான் உண்மையா இருப்பேன். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நீ நிற்கிற உத்தமத்தில் 1% நீ ஆண்டவருக்குள்ளாக உண்மையாய் நிற்கிறாயா என்பதை நீ ஆராய வேண்டியது இந்த நேரம். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. நீ சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. ஏன் மௌனம்? நெருக்கம். இனி நான் ஜெபிப்பதில்லை, இனி நான் துதிப்பதில்லை, இயேசு எனக்கு வேண்டாம், ஆலயம் எனக்கு வேண்டாம், அவர் இருந்தால் ஏன் எனக்கு இந்த துன்பம்? இல்லை,
உன்னை வெள்ளியை போல அல்ல, உன்னை பொன்னை போல புடமிடுகிறார். உன் நிமித்தம் சத்துருன் வெக்கப்பட்டு போகும்படி உன்னை விசுவாசத்திலே பலப்படுத்துகிறார். சோதனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், எப்பக்கம் நெருக்கம் வந்தாலும், எனக்காய் நின்ற என் பிள்ளையை நான் உயர்த்தி ஆவேன் என்று சொல்லி உன்னை சுற்றி இருக்கிற உன் சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகும்படி தேவன் உன்னை உயர்த்தும்படி உன் பரீட்சையில் நீ ஜெயிக்க வேண்டும். எல்லா நேரமும் நமக்கு ரோஜா தோட்டம் அல்ல. சில நேரங்களில் முட்களின் பாதைகளும் வரும். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, என்னை ஏந்தி கொள்ளுங்க, என்னை தாங்கி கொள்ளுங்க, நடக்க முடியல. இன்றைக்கு எத்தனை வேளை நம்முடைய வாழ்க்கையில் நடக்க முடியாமல் தடுமாறுகிறோம். எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையின் காரிருகள் நம்முடைய வாழ்க்கையின் கிறிஸ்துவின் அன்பை நம்முடைய நாவிலிருந்து அப்படியே தூஷிக்கும்படி நமக்குள் இருந்து பொங்கி வருகிறது. ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த நெருக்கம்? நெருக்கம் வரும்போது தான் உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பெருக்கம் காத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பெருக்கத்தை உண்டாக்கும். நெருக்கங்களின் மத்தியிலே தெய்வ ஞானம் மிக அவசியம். அதை தான் சாலமோன் ஞானி 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஞானத்தை கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு. ஆண்டவரே, சந்தோஷ நேரங்களிலே வாழ்வதற்குரிய ஞானம் எனக்கு இருக்கிறது. ஐயோ, ஒரு நல்ல உயர்வின் நேரங்களிலே, மதிப்பின் நேரங்களிலே, பாராட்டுதலின் நேரங்களிலே வாழ எனக்கு ஞானம் இருக்கிறது. பணங்கள் கரங்களில் இருக்கும்போது வாழ எனக்கு ஞானம் இருக்கிறது. நண்பர்கள் கூட்டங்கள் இருக்கும்போது எனக்கு வாழ எனக்கு ஞானம் இருக்கிறது. எல்லாரும் என்னை நல்லவன் நல்லவன் என்று சொல்லும் போது வாழ எனக்கு ஞானம் இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் ஒரு சூறாவளி வீசி இருளிலே நான் நிற்கும் போது உம்மை நோக்கி வாழ எனக்கு ஞானம் இல்லையே. என்ன செய்வது என்று தெரியவில்லையே. நான் என்ன செய்கிறேன்? உம்மை நான் மறுதலிக்கிறேன். என் உள்ளத்திலிருந்து உம்மை நான் எடுத்து போட்டு விடுகிறேன். ஆகையால் தான் சாலமோன் ஞானி 2 சொன்னார், என் மகனே, நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமையும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளையில் உன்னிடத்திலே பத்திரப்படுத்து. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைப்பாயாக. சில நேரங்களில் சில ஞானங்கள் நமக்கு வருவதே இல்லை, தென்படுவதில்லை. ஆகையால் தான் அங்கே இயேசுவின் முகம் உங்களுக்கு மறைக்கப்படுகிறது. பக்தனாகிய யோபு சொல்லுகிறான், நான் போகும் பாதையை நேசர் அறிவார், நான் போகும் பாதையை நேசர் அறிவார். அவன் போன பாதைகள் எப்படிப்பட்டது? எல்லாமே இழந்தான், எல்லாமே இழந்தான், எல்லாமே இழந்தான். நன்றி சொல்ல பலன் இல்லை. ஆண்டவரே என்று நோக்கி துதிக்க நாவுகளுக்கு பலன் இல்லை. உதடுகள் வியாதி, கண்களை சுற்றிலும் கொப்பளங்கள், உடல் முழுவதும் வியாதி, உள்ளான காயம், வெளிப்புற காயம், எல்லா பக்கம் நெருக்கப்பட்டான். ஆறுதலுக்கு இருந்த மனைவி சொன்ன வார்த்தை, ஆண்டவரை நம்பிக்கை விட்டுறியா? ஆம், இது ஒன்றுதான் உன் வாழ்க்கையில உயர்வுக்குரிய ஒரு மிக முக்கியமான காரியம். அதை தான் பிசாசு உன் வாழ்க்கையில தூக்க பார்ப்பான். எப்பொழுது அதை நீ இழக்கிறாயோ அப்பொழுதே நீ ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்ட ரட்சிப்பை நீ இழக்கும் போது மறுபடியும் உன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை நீ காயப்படுத்துகிறாய், அவரை துக்கப்படுத்துகிறாய். ஆகையால் யோபு சொல்லுகிறான், நான் போகும் பாதையை நேசர் அறிவார், அவர் சோதித்த பின் நான் சுத்த பொன்னாய் மாறுகிறேன். என் மகனே, என் மகளே, சில நேரங்களில் ஆண்டவர் என் மகனுக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் என்ன மறுதலிக்க மாட்டான் என்று உன் மேல் நம்பிக்கையா இருப்பார். உலக வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வந்ததுமே நாம் நினைப்பது என்ன? இயேசு அண்டை வந்துவிட்டால் ஏராள பணங்கள் எனக்கு வந்துவிடும், ஏராள சொத்துக்கள் வந்துவிடும். இதெல்லாம் தேவ ஞானத்தால தான் வருமே தவிர அவர் எல்லாவற்றையும் கொடுத்து ஊற்றி நிரப்புகிறவர் அல்ல. அவரை நாம் தேட தேட இது எல்லாவற்றையும் சம்பாதித்து ஆசீர்வாதத்தில் வளரக்கூடிய ஞானம் தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. ஆமென், ஆமென். வேலை செய்யாம சம்பாதிக்காம நமக்கு பணம் வராது. ஆனால் ஆண்டவர் அதை ஆசீர்வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா?
நீங்கள் செய்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் அது மிகுதியான பலனாய் மாறும். கொஞ்சமாய் நீங்கள் சம்பாதித்து வந்தாலும் அது உங்கள் வீட்டுக்கு போதுமானதாக இருக்கும். அது எடுக்க எடுக்க அது போதுமானதாக இருக்கும். கொஞ்சத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது அது எல்லாருக்கும் சம்பூர்ணமாக மாறும். அதுதான் தேவ ஆசீர்வாதம். இங்கே யோபு சொல்லுகிறார், நான் நெருக்கப்பட்டேன், ஆனால் என் ஆண்டவர் இந்த நெருக்கத்தில் இன்னொரு 3 பேர் அனுப்பி இவனுக்கு பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லி ஏவும்போது அவன் ஜெபிச்சான் என்றால் சூழ்நிலை உலக பிரகாரமான எல்லாமே அவன் கண்களுக்கு முன் அழிக்கப்பட்டு போயிருந்தாலும் அவனுடைய உள்ளத்திலிருந்து தேவ அன்பை எந்த காரியமும் அழிக்க முடியவே இல்லை. ஆகையால் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நெருக்கம் உங்களை முடிக்கிறது அல்ல. நெருக்கத்தில் தான் இன்றைக்கு கர்த்தரை பார்த்து நீங்கள் சொல்வீர்கள், தேவரீ நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலெல்லாம் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை செய்ய திட்டமிட்டிருக்கிறதை நீங்கள் மறக்க கூடாது. உங்கள் நெருக்கங்கள் மாற போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, என் நெருக்கம் மாற போகுது. ஆமே, ஹல்லேலூயா. நீங்க போயிட்டு இருக்கிற பாதை அவருக்கு நல்லா தெரியும். நீ அழுதுகிட்டு இருக்கிறது நல்லா தெரியும். உன் இல்லாய்மே நல்லா தெரியும். ஆனா உனக்கு அற்புதம் செய்யும்படி அவர் இன்றைக்கு உனக்காக உதவி செய்யும்படி அவர் சத்தத்தை உண்மையோடு நேசித்து, ஆண்டவரே என்ன நிலைமா இருந்தாலும் உங்களை நான் விடமாட்டேன் ஆண்டவரே சொல்லி சொல்ற ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிற பிள்ளையே, உன் வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாய் உன்னை நிரம்பி வழிகிற ஒரு மகிமையான ஊற்றை உனக்குள்ளே அவர் தந்தருளுவதை யாராலும் நிறுத்த முடியாது. நன்மைகள் கிருபைகள் உங்களை தொடர போகிறது. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். ஆமென், ஆமென். அவர் நீதிமானுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவருடைய ஞானத்தை நம்ம கேட்கலாம். ஞானம்தான் நெருக்கத்தை கூட ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். நெருக்கத்தை பாஸ், ஹே நெருக்கம், நீ என்னத்துக்கு வந்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இதை தாண்டும் போது அடுத்த ஒரு விசாலத்தை நான் பார்க்க போறேன், ஒரு நிறைவை நான் பார்க்க போறேன், நல்லது நடக்க போகுது. ஆமென். தூரத்திலிருந்து வருகிற செய்தி விடாய்த்து போன ஆத்துமாக்கு குளிர்ந்த பானமாய் இருக்கிறது. அப்படி என்றால் உன்னை மகிழ்ச்சியாக்குற ஒரு செய்தி ரொம்ப தூரத்தில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த செய்தியை நீ கேட்க ஆரம்பிக்கும் போது உன்னுடைய விடாய்த்து போன ஆத்துமாக்கு அது ஒரு குளிர்ந்த பானமாக, உன் உள்ளத்தை மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஒரு பேர் நதியாக கர்த்தருடைய ஊற்று உன்னை நோக்கி வருகிறது. அந்த ஊற்று எங்கே வந்து சேருகிறதோ அங்கே வளர்ச்சிகள் வருகிறது, அங்கே செழிமை வருகிறது, அங்க தோட்டங்கள் வளரும்படியாக அது வற்றாத நீரூற்றாய் வளமிக்க தோட்டமாய் மாறுகிறது. உங்க வீட்டின் மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க சந்ததியின் மேல கர்த்தருடைய மகிமையினுடைய பிரசன்னத்தை தவிர சத்துருடைய ஒரு திட்டமும் நிறைவேற போவதில்லை என்பதை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நான் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். உங்களுக்கு விரோதமாய் மந்திரமோ சூனியமோ செய்வினையோ மாந்திரங்களோ ஒன்றும் வாய்க்காது. காரணம், சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பலத்த கரத்துக்குள் நீங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதினால நீங்கள் முன்னேறுவீர்கள். நீங்கள் இழந்தவைகளை திரும்ப நீங்கள் சுதந்தரித்து இன்னும் கர்த்தர் உங்களை உயர்த்துவதை உங்கள் சத்துருக்கள் காணப்போகிறது. உங்கள் நெருக்கம் மாறுகிறது. இப்ப அந்த நெருக்கம் மாறின பிறகு இன்னைக்கு எப்படி வாழ்க்கை மாறுதுன்னா, உன் சத்துருக்கு முன்னாடி பயந்து வாழ்ந்த உன் வாழ்க்கை உன் சத்துருக்கு முன்னாடி டேபிள் போட்டு சேர் போட்டு காலுக்கு மேலே காலை போட்டு அப்படியே உன் டேபிளில் சாப்பாடுகள் ஐட்டமாக வச்சு உன் சத்துருக்கு முன்னாடி பந்தியை வைத்து அப்படியே சாப்பிட வைக்கிறாரு. இந்த காரணத்தின் பாக்கியம் கிடைச்சதே உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டதினால தான். ஹல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். எவன் உனக்கு சவால் விட்டாலும் இன்றைக்கு உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், அவர் உன்னோடு இருக்கிறபடினால 1000 10,000 தோற்று போகும்.
ஒரு வழியாய் வந்தது 7 வழியாய் ஓடி போகும். உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எப்பக்கம் நீ நெருக்கப்பட்டாலும் ஒன்று உன்னை முடிப்பதில்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையின் கதைகள் துவங்குகிறது. ஆமென். அவர் அழைத்த தேவன், அவர் உண்மை உள்ளவர். அவர் அழைத்த தேவன், அவர் நல்லவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏதோ அற்புதம் உன்கிட்ட வந்துகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 118:5 வாசிக்கலாம். சங்கீதம் 118:5. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அப்பாடா, இந்த விசாலம் போதே கையை தட்டிருக்கான். அவ பெரிய காரியத்தை பார்க்க போறீங்க. இவ்வளவு நாள் அழுததுடைய பதில் வருது. நெருக்கம் மாறி வெற்றி வருது. கர்த்தருடைய வார்த்தை வருதுனாலே அது நடக்க போகுது. அவர் ஒன்று சொல்லுகிறார் என்றால் அதை செய்வதற்காக தான் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு. உங்கள் நெருக்கத்தை நீக்கி உங்களை விசாலத்துல, அடடா, நீங்க கை தட்டுறதை பார்த்தா கால் கிரவுண்டு கூட வாங்க மாட்டீங்க போல இருக்கு. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். பாஸ்டர் யாஷ்டா ஷீட் வீட்டில் உட்காந்துருக்கிறேன், ஒரே ஊருக்கு அதுவும் மண் அதெல்லாம் மாறி அப்படியே ரூபா மாறி. ஆமென். அதுக்கு மேலே ஒரு வீடை கட்டி அந்த வீட்டை வாடகை விட்டு பணத்தை பார்க்க போற எங்களுக்கு டபார், நீ அப்படி வந்துருங்க, விசாலத்துல கொண்டு வருவேன்னா அவ்வளவுதான் விசுவாசம், அவ்வளவுதான். ஏதோ ஒன்று நடக்க போகுது, நான் நம்புறேன். ஆமென். நான் நம்புகிறது அவராலே வரும். என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். விசாலத்துல வைக்க போறார். ஆமென். ரொம்ப பெரிய நிலை உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகள தலைமுறை அப்படி விசாலமா மாற போகுது. எதிர்காலங்கள் அப்படி மாற போகுது. கடன் இல்லாம வாழ போறீங்க, கண்ணீர் இல்லாம வாழ போறீங்க. பென்சு கார், ஆடி கார்லாம் இயேசுவின் நாமத்தில் உங்கள் வீடுகளில் கார்கள் வாகனங்கள் வருவதாக, ஆஸ்திகள் வருவதாக, பிசினஸ் ஆட்களாய் மாறுவீர்களாக. எங்கெங்க பிசினஸ் அடைக்கப்பட்டுச்சோ இயேசுவின் நாமத்தில் இந்த வருடம் அவைகள் எல்லாம் திறக்கப்படுவதாக. உன் கரங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நிரம்புவதாக. உன்னுடைய ஆசீர்வாதத்தை இப்போது இயேசுவின் நாமத்தில் டிக்ளேர் பண்றேன், திறக்கப்படுவதாக. பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்கணும். ஆசீர்வாதம் உன் மேல் இறங்குவதாக. உன் சத்துருக்கு பயந்த நாட்கள் முடிகிறது. உன் சத்துருக்கு முன்னாடி நீ உட்கார்ந்து புசிக்கிற நாட்கள் வருகிறது. உயர்வு வருகிறது, உயர்வு வருகிறது. உன் பட்சத்தில் கர்த்தர் உனக்காய் பேச இறங்குகிறார். உனக்காய் உன் கர்த்தர் வழக்காட இறங்குகிறார். ஏன் ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஏன் ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஏன் ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. உங்க விசாலத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு ப்ராபசி சொல்றேன், உன்னை இருக்கிற இடத்துல இருந்து தூக்கணும்னு நினைச்சவன உன் மேல இருக்கிற அபிஷேகம் தூக்கி உன் இடத்தை விசாலமாக்க போறாரு. எழுதி வச்சுக்கோ, கர்த்தர் அதை செய்வார், கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. உனக்கு யாருமே இல்லை நீ நினைக்கலாம், உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கலாம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, இக்காலம் துணை அவர்க்கு பக்கபலன். ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயரா இருக்கிறார். அம்மா, உன் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உன் நெருக்கத்தை மாத்துறதுக்கு நீ சேர்க்கிற ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு பதில் தான். உன் கண்ணீர் ஒவ்வொன்றும் உன்னுடைய பதில். உன் கண்ணீர் ஒவ்வொன்றும் உன் பதில்.
எந்த இரவெல்லாம் உன் படுக்கையை கண்ணீரால் நினைச்சியோ, யார் உனக்கு கொடுக்கிற நெருக்கத்தால் ஒடுங்கி ஆண்டவரே எனக்கு விடுதலை கிடைக்காதான்னு கேட்டியோ, உன் கண்ணீருக்கெல்லாம் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் நெருக்கத்தை மாற்றி உன்னை விசாலத்துல பலவான்கள் வெட்கப்படும்படி பலவீனரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். உனக்காய் வழக்காட உன் ராஜா உனக்காய் முன்பு எழும்பி வருகிறார். ஹalleluya. எழும்பு சீயோனே, எழும்பு, உன் வல்லமை தரித்துக்கொள். ராஜா உன் நடுவில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ராஜா உனக்காய் பதில் கொடுக்க வருகிறார். உனக்காய் யுத்தம் செய்கிறார். மான மகாண்டரா பக்கத்துல பா சொல்லுங்க, அற்புதம் நடக்க போகுது. விஷாலத்துல வர போறோம். ஆமென். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல 1-7 வரை வசனங்களை பார்க்கும்போது இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு நெருக்கம் இருந்துச்சு. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. எங்களுக்கு நெருக்கமாய் இருக்குது. சில வீட்டுல படுத்தா காலு நீட்ட இடம் இல்லை, அங்க ஒரு மூட்டை இருக்கும். இப்படி கால் நீட்டினா இங்க ஒரு அரிசி டப்பா இருக்கும், அங்க காலை நீட்டினா பீரோ இருக்கும், இங்க நீட்டினா கிரைண்டர் இருக்கும். காலு நீட்ட இடம் இல்லை. 4 பேர் வீட்டில் வந்துட்டா உட்கார வைக்க இடம் இல்லை. சில வீட்டில் வந்தா பாஸ்டர் உங்களை எங்கே உட்கார வைக்கிறதே தெரியல. நான் சொன்னேன், நான் கீழே உட்கார்றேன். ஏன்னா நான் கீழே உட்காந்தாதான் ஏசு அடுத்த வாட்டி வந்து உங்கள் வீட்டில் சேரில் உட்காரத்துக்காக வருவார். ஆமாம் ஆமாம். கர்த்தர் நல்லவர். ஒரு நாள் சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு ஹீரோ ஹோண்டா பைக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசை மனசில். காசு இல்லை. அப்போது எனக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு, ஆண்டவரே எப்படியாவது வண்டி வேணும். எங்கள் வீட்டில் ஒருத்தர் பிரதர் வந்து ஒரு ஹீரோ ஹோண்டா பைக்கு நல்லா புதுசாக எட்டுன்னு வந்து நிறுத்தினார். நான் என்ன பண்ணேன், மெதுவாக வெளியே போயிட்டு அந்த வண்டி மேலே கை வச்சு இயேசுவின் நாமத்தில் இந்த வண்டி எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். அடுத்த வாரம் வரும்போது அந்த ஆள் வந்து சொல்கிறாரு, பாஸ்டர் இன்னொருத்தர்கிட்ட எங்கள் வீட்டில் இன்னொருத்தர்கிட்ட சொன்னேன், இந்த வண்டியை சேல் பண்ணிடலான்னு இருக்கிறேன், யாருன்னா இருந்தால் சொல்லுங்கள். நான் சொன்னேன், எவ்வளோண்ணா? 5000 ரூபா நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு நான் தான் அந்த காசு, வேறு என்ன ரொம்ப காஸ்ட்லியாகும். உடனே நான் சர்ச்சில் வந்தேன், ஒரு பைக் வந்திருக்கு 5000 ரூபா சொல்கிறாங்க. ஒரு பேச, பாஸ்டர் உங்களுக்கு பைக் இல்லை, நான் அதுக்கு காசு தரேன், நீங்கள் வாங்கிடுங்க. போய் காசை கொடுத்துட்டேன். ஒரே ஒரு ஜபந்தான் வண்டி வீட்டில் வந்து நின்றுச்சு. ஜபம் எவ்வளோ பவர்ஃபுல்லு சொல்லு. பக்கத்தில் நீ ஜபம் பண்ணுறதே அழுதுன்னு ஜபம் பண்ணுற, இது நடக்குமா நடக்காதா? ஜபம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டா, அது எங்கே கேட்கப்படும், அது எங்கே ஆக போகுது? ரெண்டே ஜபந்தான். ஒன்று கேட்கப்படுற ஜபம், ஒன்று கேட்கப்படாத ஜபம். நீ எந்த ஜபத்து டீமில் இருக்குன்றது நீ யோசித்துக்கணும். யாபேசு ஜெபிச்சான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை எல்லையை பெரிதாக்கணும். ஆண்டவர் கேட்டார், செஞ்சிட்டார். எலியா ஜெபித்தான், ஆண்டவரே அக்கினி இறங்கட்டும் கேட்டருளும் என்று சொன்னார். அக்கினி இறங்கினா 450 பாகால் தீர்க்கதரிசி முன்பதா பலிபடத்தின் அக்கினியை பட்சித்து போட்டுச்சு. கேட்கப்படுற ஜெபம். ஜெபம் கேட்கப்படணும்னா நீ ஜெபத்தை விசுவாசமா பண்ணி என்ன சூழ்நிலை வந்தாலும் அதுலேருந்து நீ மாறவே கூடாது. இது கேட்கப்பட்ட ஜெபம், இது கேட்கப்பட்ட ஜெபம், இது கேட்கப்பட்ட ஜெபம்னு இருக்கணும். ஆமென். அவருக்கு தெரியாது ஏண்டா அந்த வண்டி விற்கிறான்னு, அவருக்கே தெரியும். அவருக்கு வித்துட்டு அவருக்கு வண்டி இல்லை. ஆனால் ஒன்னே ஒன்று, நம்ம ஜெபம் நம்முடைய சங்கீதக்காரன் தாவீது 20 சொன்ன மாதிரி உன் இருதயத்தின் விருப்பத்தை எல்லாம் அவன் நிறைவேற்றும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பசங்க, ஜெபம் ரொம்ப டேஞ்சரானது. அதனால் செத்துடலான்னு ஜெபம் பண்ணாத, அது ரொம்ப மோசமாயிடும். ஏன்னா உயிரே போகாது, இழுத்துக்குன்னு இருக்கும். ஏன்னா அணுவாக சாவும். அதனால் அப்படிலாம் ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லாத, வாழணும்னு சொல்லு. என்னை ஆசீர்வதி ஆண்டவரே சொல்லு, நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லு, நான் எனக்கு என் இயேசு இருக்கிறவர்களே என் குறை இல்லைன்னு சொல்லு. ஹல்லேலூயா.
ஆமாம், ஜபத்தில் எப்போவுமே ஞானமாக ஜபம் பண்ணுங்க, ஞானமாக பேசுங்க. வார்த்தையை எதை விதைச்சிட்றீங்களோ அந்த வார்த்தை அப்படியே முளைக்கும். ஸோ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள் மாறும். விசாலங்களை நான் பார்க்குறேன்னு பேச ஆரம்பிங்க. விசாலங்கள் வருது. கர்த்தர் என்னை உயர்த்தும் நேரம் வந்துச்சுன்னு பேச ஆரம்பிங்க. அவர் உயர்த்துகிற காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அவரை தம் ஜனங்கள் அவரை மேன்மைப்படுத்த அவரை மகிமைப்படுத்த அந்த மகிமை உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும். யாத்ராகமம் கடைசி அதிகாரத்தில் வரும்போது மோசே சொல்லுகிறான், உம்முடைய மகிமை வராவிட்டால் நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் புறப்பட மாட்டோம். எடுங்க அந்த வசனத்தை பாடலாம். யாத்ராகமம் கடைசி அதிகாரத்தில் 33 படிங்க பார்க்கலாம். பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பியதனால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். அந்த மகிமை வரலன்னா இவங்க பிரயாணம் பண்ண மாட்டாங்க. அது வந்தாதான் ஆண்டுடைய சமூகம் நமக்கு முன் செல்லும் போது தடைகள் எல்லாம் மாறி போகும். அவருடைய சமூகம் முன் செல்லும் போது நமக்கு முன்னதாய் எதிரிகள் எல்லாம் தோற்று போவார்கள். அவர் சமூகம் நமக்கு முன் செல்லும் போது நமக்கு ஜெயம் நடந்துகிட்டே இருக்கும். அவர் சமூகம் நமக்கு முன் செல்லும் போது செங்கடல்களும் வழி திறக்கும். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை அதை தேடுகிறார்கள். அதை தான் சங்கீதம் 27 தாவீது சொல்கிறான், நான் கர்த்தருடைய ஆலயத்திலே நான் ஆராய்ச்சி பண்ணுகிறேன், கர்த்தருடைய இடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், அதையே தேடுவேன். அது கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்றேன். என்னத்தை? அவருடைய மகிமையை பார்க்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வரும்போது தான் எல்லாமே மாறும்யா. இப்போது தீர்க்கதரிசிகள் எல்லாரும், சிறு தீர்க்கதரிசிகள் எல்லாம் எலிசா கிட்ட சொல்றாங்க, நம்ம இருக்கிற இடம் நெருக்கமா இருக்கிறது, நாம் போய் அந்த இடத்தை விசாலமாக்கும்படி அங்க இருக்கிற தோப்புகள் எல்லாம் வெட்டி சுத்தமாக்கி இடம் உண்டாக்குவோம். இன்றைக்கு அநேகருக்கு இயேசுவின் நாமத்தில் உங்கள் இடத்தை சத்துரு பிடிச்சிருக்கிறத, இயேசுவின் நாமத்தில் நீங்கள் போய் அந்த இடத்தை சுத்தமாக்கி நீங்கள் வீடுகளை கட்டி நீங்கள் வாசம் பண்ண போகிறீர்கள். உங்கள் இடத்தின் இடம் விசாலமாக போகிறது. நீங்கள் இருக்கிற இடம் மட்டுமல்ல, இன்னும் உங்கள் சிந்தையில் தோன்றாத அநேக இடங்கள் உங்களுக்கு பேரில் காத்து இருக்கிறது. அது உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் ஆக போகுது. அங்கெல்லாம் டிராவல் பண்ணுவோன்ற விசுவாசம் இன்னைக்கே கர்ப்பம் தரிக்கட்டும். இருக்கிறதே போதுன்னு உட்காராத. இன்னும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சங்கீதம் 126 அதை தான் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்கிறார், இது நிமித்தம் நான் மகிழ்கிறேன். ஒரு நாள் உண்டு கண்ணீரோடு நான் இருக்கிறேன், அதை கண்ணீரோடு நான் விதைத்திருக்கிறேன். ஒரு நாள் வருகிறது கம்பீரமாய் அறுவடை செய்யும்படி வருகிறது. தேவ பிள்ளைகளை இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாய் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஒரு விசாலமாய் ஒரு அற்புதமாய் நீங்கள் மாற போகிறீர்கள். அழகாக போகிறீர்கள், ஆச்சரியமாக போகிறீர்கள், அதிசயங்களை பெற போகிறீர்கள். நீங்கள் நிற்கிற இடம் ஆசீர்வாதமாகும், நீங்கள் தொடுகிறது ஆசீர்வாதமாகும், நீங்கள் பார்க்கிறது ஆசீர்வாதமாகும், நீங்கள் பேசுகிறது ஆசீர்வாதமாகும், நீங்கள் சிந்திக்கிறது ஆசீர்வாதமாகும். ஏ தேவ பிள்ளையே, உனக்கு சத்துரு வைத்த நெருக்கத்தை கர்த்தர் உடைத்து எரித்து கர்த்தர் ஆசீர்வாதத்தின்படி உன்னை விசாலத்தில் வைக்க போகிறார். யாரெல்லாம் வாடகையில இருக்கீங்களோ இந்த வருஷம் முடிவதற்குள்ளாய் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை ஒரு சொந்த வீட்டிற்குள் பிரவேசிக்க செய்வாராக. தூக்கி எறியப்பட்ட உன்னை கர்த்தருடைய கண்கள் கண்டதினால கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைக்க போகிறார். ஆபிரகாமே, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. என் ஆண்டவர் அந்த மகிமையை கொடுக்கிறாரு. அந்த மகிமை அவங்க முன்பதாக போகும்போது அவங்களுக்கு எல்லாம் நடக்குது.
பிலிப்பியர் 4:19 அதை தான் சொன்னார். தேவன் தமது மகிமையினால உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குறாரு. ஒரு மகிமை இறங்கி வரட்டும், உங்களுக்குள்ள ஒரு மகிமை இறங்கி வரட்டும். உங்க மகிமை என்ன நிரப்பட்டும் என்று கேளுங்கள். அப்போது கர்த்தருடைய ஐஸ்வர்யம் உங்க மேல வரும். கர்த்தருடைய ஐஸ்வர்யம் உங்க மேல வரும். ஹல்லேலூயா. 10 கோடி உங்க மேல ஒரு ஐஸ்வர்யத்தை வச்சுட்டாருன்னா 10 கோடியோட பிசினஸை கர்த்தர் உனக்கு கொடுத்துருவார். 5 கோடி கூடிய ஐஸ்வர்யம் உன் மேல வச்சுட்டாருன்னா 5 கோடி கூடிய ஐஸ்வர்யத்தை நீ பெற்று எடுத்துருவ. நல்லா கையா தட்டி தேவனே. ஓஹோ, உங்களுக்கு 5 கோடி 10 கோடினோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி கேர் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாஸ்டர் 1000 நாங்கள் தாண்டல கோடி. எனக்கு கோடின்றது பிரச்சனை கிடையாது. ஏன்னா என் அப்பா கோடியானவன். பெரியதை பேசுவதற்கு நான் பயப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று எனக்கு தெரியும். பூமியும் அது நிறைவும் அது குடிகளும் அது ஜனங்களும் அவருடையவர்கள். நீங்கள் நன்றாயிருக்க வேண்டும். கூடுவாஞ்சல்ல பிஸ்னஸ் ஆளில் நம்பர் 1 யாரையான ஜிஎஃப்சி சபையோட விசுவாசின்னு சொல்லணும். பாஸ்டர் என்ன தைரியத்தில் சொல்கிறேன். எல்லாரையும் பார்த்தா ஒரு மாதிரில இருக்காங்க. ஆமாம், எங்கள் ஆளுங்கள்லாம் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. பணக்காரன் ஒரு மாதிரி தான் இருப்பான். அவன் ரொம்ப காட்டிக்கவே மாட்டான், சிம்பிளாக இருப்பான். ஆமாம், ஆனால் அவங்ககிட்ட கோடியா வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆசீர்வதித்த தேவனுடைய மகிமை இருக்கியா? பெற்றுக்கொள்ள ஆயத்தமானவங்கெல்லாம் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது உன் அறிவுக்கு ஏற்றால் போல் தியானிப்பாய் என்றால் அவர் நினைத்தது உன்கிட்ட வராது. ஏதேன் தோட்டத்துக்குள்ளாய் ஒரு நதியே போதுமானது. 4 நதியை உண்டாக்கினார். 4 நதியில் ஒரு நதியில் பொன் விளையும் நதியாய் வந்ததாம். எப்பா, அந்த தண்ணி எந்த மரத்துக்கெல்லாம் போதும், அந்த ஃப்ரூட் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. இன்னைக்கு உங்க வீட்டிலையும் கர்த்தருடைய ஒரு அபிஷேகம், அந்த ஐஸ்வர்யத்தின் ஐஸ்வர்யமான அபிஷேகம் உங்க வீட்டின் மேல் இனி உங்களோடு அது பிரயாணிக்கட்டும். உங்களோடு பிரயாணிக்கட்டும். சொல்லுங்கள், நான் கடன் வாங்குவதில்லை, நான் கடன் கொடுப்பேன். நான் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் எதுவுமே இல்லாத நிலையில இத பேச பழகு. எலியா சொன்னான், முதல் அடைய எனக்கு கொண்டு வா, பிறகு நீயும் பிள்ளையும் சாப்பிடலாம். இவனுக்கு சுட்டிட்டு வந்த அடைய முடிஞ்சு போச்சு. அங்க பானையில எண்ணெயும் இல்ல, மாவும் இல்ல. அவங்கள திட்டமே 2 விறக வச்சு அடுப்பு கொளுத்தி சுட்டு சாப்பிட்டு சாக போறோம், அடுத்தது இல்லைன்ற எண்ணம் தான் அவங்களுக்குள்ள. ஆனால் தீர்க்கதரிசிக்கு தெரிகிறது அடுத்தது என்னன்னு. தீர்க்கதரிசிக்கு தெரியுது உங்களுடைய அடுத்த நிலைமை என்னன்னு. உங்க மேல எவ்வளவு ஐஸ்வர்யம் எழுதப்பட்டிருக்குன்னு தீர்க்கதரிசிக்கு தெரியுது. ஹல்லேலூயா. அவள் அதை அறிந்ததும் அவள் ஆவியிலே அதற்கு கீழ்ப்படிந்து சீமோன் சொன்னான், ஆகிலும் வார்த்தையின்படி கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி வலைய போட்டான். மீனே பார்க்க முடியாத நிலையில் தோற்று வந்தவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அப்பம் தண்ணீரும் மாவும் எண்ணெயும் இல்லாதவள் கீழ்ப்படிந்தாள். கீழ்ப்படிந்தவர்களுக்கு எல்லாம் அற்புதங்கள் நடந்தது. கீழ்ப்படிந்தவர்களுக்கு எல்லாம் அற்புதங்கள் நடந்தது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் வீட்டின் மேல உங்க குடும்பத்தின் மேல ஆண்டுடைய மகிமை இறங்கும் போது உன்னுடைய நெருக்கங்கள் மாறுகிறது. உன் நெருக்கங்கள் மாறுகிறது. நீ ஒடுங்கி போவதில்லை, எழும்ப போகிறீர்கள். சாதனையாளர்களாய் மாற போகிறீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் சத்துருக்கள் தோற்று போக போகிறது. உங்கள் சத்துருக்கள் தோற்று போக போகிறது. உங்கள் சத்துருக்கள் தோற்று போக போகிறது. நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம். உங்களை போல பாக்கியம் உள்ளவர் வேற ஜாதி இல்லை. உங்களை போல அவரை காணத்தக்க பாக்கியம் பெற்ற வேற ஜனம் ஏது? உனக்கு முன்பதாய் நெருக்கம் கொடுக்கிற பெலிஸ்தன் எழும்பலாம். பயப்படாத, முன்னேறு முன்னேறு. பெலிஸ்தனை கண்டு சவுல் ஒதுங்கி பின்வாங்கினான், தாவீது முன்னேறினான். இன்னைக்கு இந்த 2025 ஆண்டு இந்த துவக்கத்தில் இருந்து கர்த்தர் உங்கள் மேல் ஒரு பெருக்கத்தை ஊற்றுகிறார். உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை உண்டாக்க விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை மகிமையில் நிரப்ப விரும்புகிறார். உங்கள் நெருக்கங்களை மாற்ற விரும்புகிறார்.
அந்த இடத்தில் போனார்கள். மரங்கள் எல்லாம் வெட்டி கொண்டே இருந்தார்கள். நெருக்கங்கள் வரும்போது ஏதோ ஒரு விசாலமான இடத்தை ஆசைப்படுவோம். அந்த விசாலமான இடத்துக்கு போய் வேலை செய்வதற்கு நானும் அதற்கு ஒரு ஆளாக வேண்டும் என்றால் அவங்களுக்கு வெட்டி எடுப்பதற்குரிய கோடாரி இல்லாத ஒருவன் கடன் வாங்கி வந்து வெட்டினானா அந்த கோடாரி வெட்டுகையிலே தண்ணீரில் விழுந்ததாம். அந்த தண்ணீருக்குள் முழுகிவிட்டது. அவன் கதற ஆரம்பித்தான். ஏன் கதறினான்? ஏன் அவன் வேதனைப்பட்டான்? யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 14-15. ஒருவன் பிறனிடத்தில் எதையாகிலும் இரவலாக வாங்கினது உண்டானால் அதற்குடையவன் கூட இராத போது அது சேதப்பட்டாலும் செத்து போனாலும் அவன் அதற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். ஒருவன் எதையாகிலும் இரவலாய் வாங்கினது உண்டானால் அதற்கு உடையவன் யாரு கொடுத்தானோ அவன் அங்கே கூட இருக்கும்போது என்ன நேர்ந்தாலும் அது அவன் பார்த்து கொள்ளுவான். ஆனால் அது கடனாய் வாங்கி வந்ததினால் அதை கொடுத்தவன் அங்கே இல்லை. அப்போது அது சேதப்படுகிறது, அது காணாம போகிறது. செத்து போனாலோ அது ஒரு பிராணியோ. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சர்ச்சில் கீபோர்டே இல்லை. ஒரு மீட்டிங் வச்சுருந்தோம். ஒரு பிரசங்கியார் வரார் பிரசங்கம் பண்ண. ஒரு கீபோர்டை ஒரு பிரதர்கிட்ட வந்து கேட்டு வாங்கிட்டு வந்தோம். பெரிய கீபோர்டு, ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. அப்போது எங்களுக்கு வாசிக்க தெரியாது. ஒருவர் வாசிக்கிறதுக்கு கூப்பிட்டோம். ரொம்ப அந்த நாளில் அந்த கீபோர்டெலாம் போட்டு வாசிக்கும்போது ஒரு பெரிய ஒரு காரியம். அவர் என்னுடைய நண்பராக இருந்தார், எனக்கு கொடுத்தார். நான் கொண்டு வந்தோம், மீட்டிங் எல்லாம் வாசித்தோம். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை, சனிக்கிழமை மாலை கூட்டம் நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறாவதில் ஸ்டெபிளைசர் ஐல் வோல்ட்லேயே வச்சுட்டு போயிட்டுருக்குறாங்க போல இருக்கு. வந்ததுமே கீபோர்டு அடாப்டர் ஆன் பண்ணதும் அடாப்டர் போயிட்டுருக்கு. கீபோர்டு ஆன் பண்ணுறான் ஆன் ஆக மாட்டேங்குது. பார்த்தால் தீஞ்சி பேர்ன் ஆகி ஸ்மெல்லு. ஐயோயோ என்ன பண்ணுறதுனே தெரில. மாலை கூட்டம் வேற இருக்கிறது. அடுத்தது வாங்கி கொண்டு வந்தவர்களாண்டே அந்த கீபோர்டை கொண்டு போய் செலுத்த வேண்டும். இப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. உடனே அந்த கீபோர்டை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்ததும் அதை எடுத்துக்கொண்டு நானும் இன்னொரு பிரதரும் ஊர பக்கம் அந்த இடத்தை கிராஸ் பண்ணுகிறோம். அந்த கீபோர்டுக்குரியவர் வீடும் ஊர பக்கம் தான். நாங்கள் காலை அதை எடுத்து போகும்போது அவர் துஷ்ட நேரமாய் எதிரில் வருகிறார். உடனே அவரை கண்டதும் வண்டியை ஒதுக்கி ஒளிஞ்சு கிழிஞ்சு அவர் கண்ணில் படாமல் மறைஞ்சி இருந்து அவர் போன பிறகு எடுத்து ஓடி போய் பார்த்த போது அதை செக் பண்ணால் கீபோர்டு எந்த பிரச்சனையும் இல்லை, அடாப்டர் போய்விட்டது என்று சொல்லி அதை ஒன்று வேற வாங்கி கொண்டு போய் செலுத்துவதற்குள் வேர்த்து விட்டது. ஏனென்றால் அது விலை மதிப்புள்ள பணம் பொருள். அவ்வளோ கொடுத்து வாங்கி கொடுப்பதுக்கு நமக்கு நிர்வாகம் இல்லை. இரவலாய் வாங்கி வரும்போது சேதப்படும்போது வருகிற பிரச்சனைகள் பயங்கரம். சிலவங்க வண்டியை கேட்பாங்க, கொஞ்சம் கொடுக்குறீங்களா, அவ்வளோ தூரம் போயிட்டு வந்துடணும்னு. போகிற நேரம் தான், இவங்க போகிற நேரம் தான் அந்த வண்டி எங்கேயாவது தேஞ்சிரும், இல்லை சாஞ்சிரும், இல்லை யாராவது இடிச்சிரும். அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுப்பதுக்குள் பயங்கரம். சிலவங்க வீட்டில் சாப்பாடுக்கு குண்டான கொடுப்பார்கள், பாத்திரம் கொடுப்பார், திரும்பி கொடுப்பதே இல்லை. அதை கேட்டு 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 சீப்போ என்று சொல்லுவார்கள். ஆமாம், திருப்பி அவங்க வீட்டில் போய் சண்டை பிடிக்க வேண்டும். ஏமா கொடுத்தா கொடுக்க தெரியாது. ஆமாம், கொடுங்கள், அப்போது தான் கொடுக்கப்படும். ஸோ இரவலாய் வாங்கினதை திரும்ப செலுத்துவது என்பது மிக மிக ஒரு பயங்கரமான காரணம். அதை மேல் கவனம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி வாங்கினோமோ அதே போல் அதை கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அதை வாங்கினதுமே அதை கடன் கொடுத்தவன் அதை முற்றிலும் பரிசோதித்து பார்ப்பான். கொடுத்தது போலே இருக்கிறதா, அதில் ஏதாயிலும் பாதிப்பு இருந்தால் அதற்குரிய கிரியம் செலுத்த வேண்டும். இங்கே அதே போலதான் இவன் வாங்கி கொண்டு வந்தான், ஆனால் கொடுத்தவன் கூட இல்லை. இப்போது அந்த மழு தண்ணீரில் மூழ்கி விட்டது. யோசித்து பாருங்கள், அது எவ்வளோ பெரிய பயங்கரமான காரியம். அவன் அண்டை போய் என்ன சொல்லுவது? ஐயோ, கேட்கிற பணம் கொடுப்பதற்கு நம்மிடத்தில் இல்லை என்று சொல்லி நெருக்கம். அந்த நெருக்கத்தில் அவன் கதறும் போது அவன் கதறின, ஐயோ ஆண்டவனே, இரவலாய் வாங்கின மழு தண்ணீரில் விழுந்தது. தேவ பிள்ளைகளே, தேவன் மேல் அன்பும் பக்தியும் விசுவாசமும் இல்லாதவர்கள் பயந்து பதறுவார்கள். கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்கிறவர்கள் ஒன்றுக்குமே பயப்படுவதில்லை. அவர்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். நீதிமான்கள் சிங்கத்தை போல் தைரியமாய் இருக்கிறார்கள்.
அவன் சொன்னதுமே எலிசா வந்தான். எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அங்கே என்று சொன்னான். உடனே ஒரு கொப்பை வெட்டி எரிந்தான். பாருங்கள், உள்ளே போன அந்த இரும்பு மேலே மெதிந்து வந்து அவன் கையெட்டும் தூரத்தில் கிடைத்தது. எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான காரியம். இரும்பானது உள்ளே போனால் அதை முழுகி போய் எடுத்து வருவதற்கு பாதாள கொலுசெல்லாம் விட வேண்டும். இரவலாய் வாங்கினவன் கதறுதல் எப்படி, இழப்புகளுடைய கதறுகள் எப்படி, நெருக்கம் இப்படிதான் பலருடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன், உங்களுக்காய் எனக்காய் 2000 ஆண்டுக்கு முன்புதாய் இயேசு நெருக்கப்பட்டார். அவர் ஒடுக்கப்பட்டார். வாய்த்திராத ஆட்டை போல் இருந்து நித்திய ஜெயத்தை நமக்கு எடுத்து கொடுத்தார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உன் கவலைகளை அவர் மேல் வைத்து விடு.